இன்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடல்கள் போற்றி போற்றி. இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட குரு பூஜைக்காக இந்த பூஜை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். பொதுவாக இப்போ நால்வர்களில் சுந்தரருக்கு ஒரு தனி இடம் உண்டு. நம்ம நால்வரையும் நம்ம போற்றுறோம் சைவத்தை பொறுத்தளவில். ஆனால் ஞானசம்பந்தருக்கோ நாவுக்கரசருக்கோ அல்லது மாணிக்கவாச சாமருக்கோ இல்லாத ஒரு சிறப்பு சுந்தரருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, சுந்தரர் அப்படிங்கிற ஒரு அருளாளர் இந்த மண்ணுக்கு வரலைன்னா இன்னைக்கு சைவம் இல்லை. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும். காரணம், அந்த சைவத்துக்கு அவர் தான் முதல்வர். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசலாம். சைவத்தை பொறுத்தளவில் சுந்தரர் தான். ஏன் அப்படின்னா, இப்போ சுந்தரர் மண்ணுலகத்துக்கு வந்து அந்த திருத்தொண்ட தொகை பாடி கொடுக்கலன்னா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட அந்தாதி பாடிக்க மாட்டார். அவர் திருத்தொண்ட அந்தாதி பாடலன்னா சேக்கிலார் பெரிய புராணம் பாடிக்க மாட்டார். பெரிய புராணம் இல்லைன்னா சைவம் இல்லை. அதனால தான் சுந்தரருக்கு அவ்வளவு மதிப்பு கூட. இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது சுந்தருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவாக இந்தியாவில் எடுத்துட்டா பல சமயங்கள் இருக்கு. சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சமயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமயத்திலும் தோன்றின அருளாளர்களுக்கு அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார்களோ அந்த செயல் நிறைவேற்றின பிறகு அவங்கள் இறைவனை போய் அடைவது தான் இயல்பு. நீங்கள் சைவத்தை எடுத்தாலும் சரி, வைணவத்தை எடுத்தாலும் சரி, யாரை எடுத்தாலும் சரி, சைவத்திலேயே அதாவது சம்பந்தர் எடுத்தாலும் சரி, நாவுக்கரசர் எடுத்தாலும் சரி, அல்லது மணிவாசகர் எடுத்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்த பணி முடிஞ்சோன்னு போய் இறைவனோட ஐக்கியமானாங்க. ஆனால் சுந்தரருக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, அவருக்கு மட்டும்தான் கைலாயத்திலேருந்து வெள்ளையான வந்துச்சு. வேற யாருக்கும் வெள்ளையான, அதாவது அந்த கடைசி பதிகத்தில் அவர் சொல்றாரு, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தான் மேம்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலோடையே கைலாயம் போன ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்படி இந்த சைவத்திற்கு அவரால் செய்த தொண்டு. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பொறுத்தளவு 38,000 பதியங்கள் பாடினதாக வரலாறு சொல்லுது. ஆனால் நமக்கு கிடைச்சது 100 பதியம் தான். அப்போ அவருக்கு இருந்த வருஷம் 18 வருஷம் தான் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தார். அந்த 18 வருஷத்துல 38,000 பதியங்கள் பாடியிருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு எத்தனை பதியங்கள் பாடியிருப்பார்? அவர் அத்தனை பதியங்கள் பாடுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் கூட ஒரு சமீபத்தில் ஒரு இதில் பேசினேன், சுந்தரர் செந்தமிழ் சுரங்கம்னு. தமிழுக்கு அவர் கொடுத்த சொற்கள் பொதுவாகவே 12 திருமுறையிலையும் எடுத்தீங்கன்னா தமிழ், அதில் தான் தமிழே இருக்கு. அந்த அதில் இருக்கிற சொற்கள் ஒரு சொற்களும் ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொற்கள் இருக்கு. அது மாதிரி சுந்தரர் செந்தமிழ் சுரங்கம்னு ஒரு தலைப்பில் பேசினேன் ஊருக்கு போயிருந்தப்ப. அப்படி அந்த தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பொதுவாகவே இந்த இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இயற்றமிழ் அப்படின்னு நம்ம 3 முத்தமிழ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த முத்தமிழில் சம்பந்தரை பொறுத்தவரையில் அவர் முதல்ல வந்து இசைத்தமிழ், அடுத்தது நாவுக்கரசரை பார்த்தீங்கன்னா அவர் இசைத்தமிழ், இவர் நாடகத்தமிழ். ஏன் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இவர் பெருமானோட நண்பர், தம்பிரான் தோழர். அதனால ஒரு நண்பர்களுக்கு இடையில என்ன சொற்கள் பரிமாற்றம் இருக்குமோ, என்ன ஓட்டங்கள் பரிமாற இருக்குமோ, என்ன கருத்துக்கள் பரிமாற இருக்குமோ, அந்த பரிமாற்றங்கள் தான் அவருடைய எல்லா பதிகங்கள்லையுமே வெளிப்படும். நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அவருடைய பதிகங்கள்ல, அந்த 100 பதிகங்கள்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன்கிட்ட எப்படி கேட்பான், எந்த ஒரு செய்தியை கேட்பான், எந்த ஒரு சொல்ல செய்வான், அவனுடைய என்ன மனசுல 2 பேருக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிந்து உணர்வு இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா எடுபடும். அப்படி எடுபடுறது எதுல நமக்கு தெரியுதுன்னா, அவர் பாடின பதியங்கள்ல தெரியும். அந்த பதியங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த
சொற்களுக்கு அவ்வளவு, அதாவது நம்ம நட்பு வட்டாரத்தில் ஒருவனுக்கு ஒருவன் எப்படி பேசிக்கிறோமோ அது மாதிரி தான் அந்த சொற்கள் இருக்கும். அப்படி இந்த சுந்தரருக்கு அவ்வளவு பெரிய பெருமை. இன்னொன்று, சுந்தரர்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஒரு பதிவுகளில் பார்த்தீங்களா நீங்க, சுந்தரர்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் நம்பி ஆர்வர்னா சொல்லுவார். ஆனால் சுந்தரர்னு எப்படி அந்த பேர் இன்னைக்கு அவர் சொல்லாத பேர் எப்படி இன்னைக்கு விளங்குது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி சைவத்திலே. அவருக்கு அந்த பேர் இல்லை, ஆனால் அவர் சொல்லாத பேர் இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. இப்போ சம்பந்தருக்கு சம்பந்தர்னு பேர், நாவுக்கரசருக்கு அவருக்கு வருணிக்கியார்னு பேர், அப்போ திருநாவுக்கரசர்னு பெருமான் வச்ச பட்ட பேரே அவருக்கு விளங்குச்சு. ஆனால் இவருக்கு நம்பியாரோட இவருடைய சொந்த பேர், ஆனால் சொந்த பேர் யாருமே சொல்றது இல்லை, எல்லாமே சுந்தரர் தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த சுந்தரர் அப்படிங்கிற சொல்லுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு நிறைந்தவர் அவர். நீங்க எங்க பார்த்தாலும் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம், மற்றபடியா அரையாடை இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவரை பொறுத்தவரை மாப்பிள்ளை படத்துல இருப்பார் எங்க போனாலும். அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால அந்த அழகுக்கு அழகு. ஏன்னா அவர் பெருமானுடைய நிழலா வந்தவர். பெருமானுடைய கைலாயத்துல இந்த நிலைக்கண்ணாடியில பார்த்து அந்த அவருடைய அழகு பிம்பம் தான் வந்தவர். ஏன்னா அவருக்கு கைலாயத்துல நிறைய பேர் உண்டு. அவர் கைலாயத்து பேரே ஆளாள சுந்தரர் தான் பேரு. எதுக்கு அந்த ஆளாள சுந்தர் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடல்ல கடைஞ்சப்போ அந்த அதாவது அமிர்தமும் விஷமும் வந்தப்ப அந்த விஷத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி சுந்தரரை தான் அனுப்புறாராம் பெருமான். அப்போ வேற யாரும் கிட்டக்கே போக முடியாது, அதை எடுக்கவே முடியாது. ஆனா அவரை போய் எடுத்துட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் சாமி சாப்பிட்டார். அப்படிங்கிறதுனால அந்த ஆளாள சுந்தரம்னு பேர். ஏன்னா சுந்தரம்னாவே அழகுன்னு பொருள். அதனால அவர் எப்போதுமே அழகா இருக்காருங்கிறது தான் சுந்தரங்கிற பேரு அவருக்கு நிலை பெற்றது இந்த மண்ணுலகத்தில். இப்படி இந்த சுந்தரர் இன்னொன்று ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுந்தரரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவருக்கு அந்த கைலாயத்தில் நடந்த முதல் சம்பவம்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அனிந்திதி கமலினி அப்படிங்கிற 2 பொண்ணு அவங்க அந்த நந்தவனத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பூ பறிச்சுட்டு இருக்கிறப்போ இவர் அந்த வழியாக ஏதோ ஒரு வழியாக போகிறாரு. அந்த ஒரு வேலையாக போகல அவர் அதில் பார்க்குறாரு. அந்த பார்த்த ஒரு கணம், அந்த ஒரு க்ஷணத்தில் இவருக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்படுது. அந்த சலனம் ஏற்பட்டதை பெருமான் உணர்ந்துக்கிட்டார். அப்போது எல்லாம் எவ்வளவு க்ளோஸ் மானிட்டரில் இருக்குன்னு பாருங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் எங்கெங்க திரும்புறாரு அப்படிங்கிறத அவர் அந்த சிசிடிவி கேமரா மாரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அவருக்கு உடனே ஒரு பிறவி கொடுக்குறாரு. போ, நீ மண்ணுலகத்தில் இருந்துட்டு வா. நீ மண்ணுலகத்தில் எதுக்கு போறேன்னா நீ செந்தமிழை பரப்பணும், செந்தமிழால் என்னை பாடு அப்படின்னு தான் சொல்லி தான் அனுப்புறாரு. அப்படி அவர் இந்த பதிகங்கள் பாடுறார். அவர் பாருங்க 38,000 பதிகங்கள் பாடிக்கார். நமக்கு கிடைச்சது 100 தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா எத்தனை 1000லேருந்து எவ்வளவு சிலது கிடைச்சிருவாங்க. அப்போ ஒரு சில 100 பாடல்கள் பதிகம் தான் கிடைச்சிருக்கு நம்ம. அப்படி அந்த 2 பேரும் இங்கே வர்றாங்க. இங்கே 2 பேரும் வந்தோடனே அவர் முதல்ல அதாவது திருவண்ணைநல்லூரில் போய் ஆட்கொண்டு முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு. அவர் தான் முதலீடு எடுத்து கொடுக்குறாரு. நீ என்ன சொல்லி திட்டுனி அந்த இதிலே வச்சு பாடுங்கிறாரு. அவர் பாடுறாரு. இது பாடி அவருக்கு யாருன்னு அவர் காமிச்சாரு. இவரும் உணர்ந்துக்கிட்டு அவருக்கு அதுக்கு பதிகள் பாடுறாரு. பதிகள் பாடினோன்னா முதல் திருமணம் திருவாரூரில் நடக்குது பறவை நாச்சியாரோட. இந்த முதல் திருமணம் அவங்க பெரியவர்களால் நிச்சயப்பட்டு அந்த அவங்களுடைய எப்படி இது பண்ணாங்களோ அது மாதிரி நடக்குது. அந்த இப்போ இந்த நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பறவை நாச்சியாரோட இதையும் சங்கிலியாரோட இதையும், சங்கிலியார் திருவொற்றியூரில் கல்யாணம் நடக்குது. முதல்ல பறவையோட கல்யாணம் முடிஞ்சு போயிடுது, இங்கே திருவாரூரில் முடிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அவர் இதுக்கு போகிறாரு, ஏதாவது எல்லா ஒரு தலங்களுக்காக போகிறாரு. அப்படி போகக்குள்ள அங்கே அவரை சங்கிலியாரை பார்க்குறாரு. பார்த்தா 2 பேருக்கும் ஒருத்தர் மனம் விரும்பி அங்கேயும் அவர்கள் முன்னால் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடந்த செய்தி உங்களுக்கு எப்படி இங்கே திருவாரூருக்கு அந்த செய்தி வந்துடுது. செய்தி வந்தோடனே திரும்பி வந்தோடனே வீட்டுக்காரமாக விட மாட்டேங்குது, உள்ளார விட மாட்டேங்குது. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருவொற்றியூர்லேருந்து அவர் இங்கே விட்டுட்டு இருக்க முடியல, திருவாரூர் சாமியை பார்க்காம இருக்க முடியல. அவர் அங்கேருந்து வர்றப்பவே அவருக்கு அந்த திருவொற்றியூரில் அவருக்கு அந்த 2வது கல்யாணம் பண்ணோடனே அவருக்கு 2 கண்ணு இழந்து போயிடுது, 2 கண்ணு பார்வை இல்லாமல் போயிடுது அவருக்கு. அப்படியே ஒரு கையில் ஒரு கோலோட வர்றாரு. தான் இதில் காஞ்சிபுரத்தில் வர்றாரு. முதல் பாட்டு அது இடது கண் பெற்ற பாட்டு, இந்த ஆழம் தான் உகந்துன்னு பாடணுமே. அந்த பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடின பிறகு தான் இடது கண் பெறுது.
அந்த இடது கண்ணோடையே வர்றாரு, ஒரு கண் பார்வையோடய எல்லா தலங்களையும் சுற்றிட்டு வர்றாரு. திருவாரூருக்கு வந்து எல்லையை வந்து மிதிக்கிறாரு. எல்லையை மிதிச்சு விட்டு தான் பாடுறாரு அந்த மீளா அடிமை பாட்டு. அப்போ அந்த மீளா அடிமை பாடினதுக்கு அப்புறம் தான் 2 கண்ணும் அவருக்கு பார்வை கிடைக்குது. அந்த மீளா அடிமை பாட்டே பார்த்தீங்கன்னா, அது இந்த பாட்டு பூரா நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். திட்டுறது தான் அந்த பாட்டு. சாமியை திட்டுவார் அவர். நீ 3 கண்ணு வச்சிருக்கே, எனக்கு ஒரு கண்ணு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்பார். அது கொடுக்கறது மட்டும் இல்லை, வாழ்ந்து போ, நீ வச்சுட்டு போ அப்படிம்பார். அந்த உணர்வு, அந்த சொல்லாடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களுக்கு இருக்கிற சொல்லாடல். ஒரு நட்புறவுல நட்பு பாராட்டி எப்படி பேசுகிறோம், எப்படி பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சண்டை போடுறது எப்படி சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது அவருடைய சொல்லு கேட்கும். அதுமாரி நகை காரணத்தில் ஒரு பதியத்தில் பாடுவார். எனக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போடுவார். பட்டு வேணும், பீதாம்பரம் வேணும், பொண்ணு வேணும், நகை வேணும், எல்லாம் வேணும்பார். அங்கே போய் கேட்பார். அப்படி அந்த நண்பர்களுக்கு உள்ள உரையாடல் மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேச்சு, அந்த பதிவுகள் எல்லாமே. அப்படி இந்த மீளா அடிமை பாட்டு தான் 2வது கண் பெற்று அவர் மறுபடியும் 2 பேரும் மறந்துக்கிறாரு. இப்படி அது மாதிரி இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, அந்த திருமுதுகுன்றம் இப்போ விருத்தாச்சலம் இருக்கு, அங்கே 12,000 பொண்ணு காசு கொடுக்குறாங்க. அந்த காசு அவருக்கு கிடைக்குது. அதை பெருமான் கேட்குறாரு, நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போவேன், 12,000 காசை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை, நீ மணிமுத்தாரில் போட்டு திருவாரூரில் கமலாலயத்தில் போய் எடுத்து கேட்குறாரு அவர். சில பேர் அவர் நம்பி, சரி பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறத அவர் நம்பிக்கையில் அங்கே போட்டு வந்துடுறாரு. போட்டு இங்கே திருவாரூருக்கு வந்துடுறாரு. திருவாரூருக்கு வந்து தன் மனைவிட்ட சொல்கிறார், யார்கிட்ட, பறையாட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பெருமான் எனக்கு கொடுத்தாரு, அங்கேயே மணிமுத்தாரில் போட சொன்னார், இங்கே வந்து எடுத்துக்கன்னு சொன்னார். அது எங்கன்னா அந்த கமலாலய கரையில், அதாவது கிழக்கு, அதை வடகிழக்கு மூலையில், ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த மூலையில் நீங்கள் வந்து எடுத்துங்க, இப்போ எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து தன் மனைவிகிட்ட சொல்கிறார் இந்த செய்தியை, இந்த மாதிரி எங்கள் பெருமான் சொன்னார், அங்கே போட்டுருங்க, இங்கே வந்து எடுத்துக்க சொன்னார், நம்ம எடுக்கணும், வா நம்ம போய் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த பறவையார் என்ன சொல்கிறாங்க, அவர் கேள்வி பண்ணுறாங்க, எந்த காலத்துலலாம், அப்போவே பாருங்கள், அந்த காலத்துல அவர் பேசியிருக்காங்க, இந்த காலத்துலலாம் அங்கே போட்டு இங்கே எப்படி வரும், நீ என்ன நம்பிக்கையில் நீ அங்கே போட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி தன் கணவரை கேட்டிருக்காங்க பறவையார். இல்லை, எனக்கு பெருமான் மேலே வாக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு அருள் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடினதுக்கு அப்புறமா தான் அந்த அந்த இடத்துல அந்த மூலையில், ஈசானிய மூலையில் அந்த 12 பதிகமும் களத்தில் மொழிகி எடுக்கிறப்போ அந்த ஒரு இதில் இருக்குது, அந்த காசு 12,000 காசு. அந்த காசு அங்கே போட்ட காசு, இங்கே போட்ட காசு, வந்து எடுத்த காசு சரிதானு பார்க்கணுமே. அது மாற்று உரைத்து அப்படின்னு அதை உரைக்கணும். அதை உரைச்சி பார்த்து தங்கம் நல்ல தங்கமாக என்னன்னு பார்க்கணுமே. அப்படி அந்த உரைச்சத்துக்கு யார்கிட்ட வருகிறோம்னா, அங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அவருக்கு இன்னைக்கும் பேர் மாற்றுரைத்த பிள்ளையார் அப்படின்னு பேர். அந்த முனையில் ஒரு கோயில் இருக்கும். அப்படி உரைச்சி பார்க்குறாங்க, அது தங்கம் சுத்தமான தங்கமாக இருக்குது. சரின்னு அதை எடுத்துகிட்டு மகிழ்ந்து போய் இறைவனை உள்ளார கோயில் வந்து பாடி 2 பேரும் மகிழ்ந்திருப்பதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுது. இப்படி சுந்தரரை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது. அதனால் இன்றைக்கி ஒரு குரு பூஜைங்கிறதுனால அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால் கடைசியாக ஒரு செய்தி, அவர் திரு அஞ்சைக்களம் போகிறாரு. திரு அஞ்சைக்களத்தில் தான் சேரமான் பெருமானோட அவருக்கு அந்த வெள்ளை யானை வருது. அந்த வெள்ளை யானையில் போய் ஒரு கைலாயம் சேர்றாரு. அவர் கைலாயம் சேர்றப்போ அந்த பதிகம், கைலாயத்தில் பாடின பதிகம், கடைசி பதிகம் இருக்க கைலாயத்தில் பாடினம், அது வர்ணபுலிய முகமாக திருப்படூர் அப்படிங்கிற ஊருக்கு வருது, இங்கே மண்ணுலகத்துக்கு வந்து அதை வந்து இங்கே எல்லா இடத்துக்கும் வந்து அது பரவி இன்னைக்கு அந்த பதிவுகள் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஏதோ என் சிற்றறிவு கேட்டு ஏதோ உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எல்லாமே இறைவனுக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கு எல்லாம் வல்ல பெருமான் எல்லா கருணையும் நலமும் வழங்க வேண்டும் என்று என் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவனுடைய பிறவிக்கு விண்ணப்ப வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும்.